பாக்கும் போதே பின்னாடி போன போல இருக்கு. நான் பேக்குடா. ஐயோ வர கோத்துக்கு இவனுங்களா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வா. ஏய் சொல்றது கேளு. இந்த சின்ன பொண்ணுக்கு போய் ஹலோ நான் வெளியே ஒரு வேலையா இருக்கேன். முடிச்சுட்டு ஒரு 1/2 hourல வந்துடுவேன். மாமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. என்ன சார் இந்த சின்ன பொண்ணுக்கு போய் இந்த ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கீங்க? அதுங்களா? மாமா நான் சொல்றேன், இது ஏன் உரிமை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி உங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏ நாதி என்னாச்சு? அதான் உனக்கு பதில் சொல்லிட்டாலே, இன்னும் ஏன் அந்த சின்ன குழந்தைய பாக்குற? சின்ன குழந்தை என்னமா பேசுறாள? சான்ஸே இல்லடி. இந்த வயசுலயுமா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? எந்த வயசா இருந்தானம்மா உரிமை விட்டு கொடுக்க முடியுமா? அப்படி என்ன உரிமை பாட்டி? என் கையில இருக்கிற மீனை பாரு. இதோட விஷயம் இருக்குமா? என்ன விஷயம் பாட்டி? இந்த மீன் தண்ணியில இருக்க வரைக்கும் தான் உயிர் வாழும். தண்ணியில இல்லைன்னா செத்துடும். அது மாதிரிதான் இதுவும். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உரிமையோட வாழ்றேன். நீ உயிரோடு இருக்க வரைக்கும் உரிமையோட வாழு. நான் போயிட்டு வரேன். மா உண்மையிலே பெண்களை ஹிஜாப் அடிமைப்படுத்தலமா. நான் ஃப்ரீடமா இருக்கேன், நினைச்சதை சாதிக்கிறேன். நேத்து என்ன கிண்டல் பண்ண பசங்களுக்கு கூட இப்ப என்ன அடையாளம் தெரியல. எஸ் ஐ எம் வித் ஹிஜாப். இனிமே நான் ஹிஜாபோட தான். ஹிஜாப் என்பது அடிமைத்தனமும் அல்ல, பெண்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கும் ஆடையும் அல்ல. ஹிஜாப் சுதந்திரத்தை பறிக்கவும் இல்லை, உரிமையை மீறவும் இல்லை. உரிமையை பேணுபவர் பேணட்டும், பேணாதவர் வாய்மூடி இருக்கட்டும். ஒவ்வொரு பெண்களின் கவசமாய் இறைவன் கொடுத்த பரிசுதான் ஹிஜாப். ஹிஜாப் அவளின் உரிமை.